ஹாய் ஹலோ, இங்கே பாருங்க எங்கள் அண்ணி என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, என்ன பண்ணுற பாரு அப்படின்ட்டு வந்தாங்க. ஐயோ ஐயோ என்ன தம்பி, சரி போய் ரொம்ப நேரம் ஆச்சே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்ட்டு வந்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க. எங்கடா காணோம், அதுக்குள்ளார இங்கே போயிடுச்சு. அதை பார்த்தீங்களா என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு. போய் ஆடு பிடிச்சி கட்டிட்டு இருக்குது. என்ன சொல்லிட்டு வந்துச்சுன்னா, ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு. வீடியோ எடுக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்க வீட்டுல இருந்து அப்படின்ச்சு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு பாருங்க. வந்துட்டாயா கழுவிக்கு மூக்கு வருத்த மாதிரி வந்துட்டாயா. ஹலோ, என்ன இங்க வந்து வீடியோ எடுக்கிறேன்னா வீடியோ எடுக்காம ஆடு பிடிச்சி கட்டிட்டு இருக்கிற. வீடியோ எடுக்கிறேன்னா நான் வந்து ஒரு வீட்டு மருமகள் மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆடு மாடு வேலையா இருந்தாலும் பார்க்கணும், வீட்டு வேலையா இருந்தாலும் பார்க்கணும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வீடியோ எடுக்கிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்தீங்க, சாணி ஒழிக்கிறதுக்கு வந்துட்டு போய் அதுக்கு மேக்கப் வேற. ஐயோ ராமா, சொன்னாதான் வந்துட்டு என்னை விடுவீங்க, வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு வந்தனா வந்துட்டு அதையும் வந்துட்டு எதுவும் பேச மாட்டீங்களா நீங்க? அதுக்கு எதுக்கு மேக்கப்? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, மாடு ஆடு மாடு பாக்குமா இல்ல இன்னும் நீ பாக்காதா? அதுங்களாரும் என்னை பாக்குது இல்ல. வீடியோ எடுக்கிறங்கிறது சரி, புள்ள போய் தனியா வீடியோ எடுத்துட்டு அங்க ரெண்டு குழந்தையும் பார்த்துட்டு நான் உட்காந்துட்டு இருந்தா. இங்க வந்து ஆடு மாடு முடிச்சிட்டு நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏய் மிஸ்டர், நீங்களும் ரெண்டு ஆட்டு புடிங்க. ஆமா, ஆடு பிடிக்கிறீங்களா? சரி ஓகே, நீங்க ஆடு மாட்டை புடிச்சு கட்டுங்க. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நான் போய் நான் தனியா வீடியோ எடுத்துக்கிறேன். நாங்கெல்லாம் இங்க வந்துட்டு விருந்தாளிகள். எடி செருப்ப நாய் சரி, வேலைக்காரி கிடையாது. விருந்தாளிங்க. ஆமா விருந்தாளிங்க தாப்பா. ஆமா, இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. நாங்கெல்லாம் வந்தோன்னா உங்ககிட்ட தான் வேலை வாங்குவோம். வேலை சொல்லியே கொள்றாங்க. ஐயோ, நான் என் கையில எல்லாம் மாடெல்லாம் பிடிக்க மாட்டேன், பாடெல்லாம் என் கையில பிடிக்க மாட்டேன். எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். வந்துட்டு யாரு பெரிய ஆளு? ஆமா, வந்துட்டு எப்படி சொல்றது, பெரிய ஆள் இல்ல, போஸ்டிங் அப்படி. ஏய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுரு ஏன் கையில தான். ஏய் என்ன நாத்தனார் போஸ்ட்? ஆமா, அந்த போஸ்ட். ஆஹா, டக்குன்னு புடிச்சு கட்டிட்டு வந்தீங்கன்னா ஏதாவது வீடியோ எடுக்கலாம். என்ன பண்றீங்க? ஏடா பாருங்க, கூல் டவுன் இல்லப்பா. நீ ஏகப்பட்ட வேலை கிடக்குது. நீங்க கூட்டி எழுக்கணும், குப்பை கிடக்குது, ஆடு சாணி ஓட்டு வச்சிருக்குது, அதே போய் அல்லோன்னு இதையெல்லாம் நான் பாக்குறது. உனக்கு வீடியோ எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பேன் நானு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அம்மா இருக்கிறன்னு நினைச்சிட்டு நடிச்சிட்டு இருக்க வேண்டாம். எங்க அம்மா எல்லாம் இல்ல, வேலை செய்யற மாதிரி நடிக்க வேண்டாம். அப்படியே நல்ல மருமகளாட்ட நீ வேலை செய்யறது எனக்கு தெரியும். எப்ப எதுக்கு சைடாவே வா, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. உனக்கு என்னப்பா, உங்க மாமியாலும் நீ நல்லாத்தான் வச்சிட்டு இருக்குது. இந்த ராணிய மகாராணியாட்ட வச்சிட்டு இருக்குது. அப்புறம் என்ன? அதையா சொல்றேன். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் இல்ல. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீ அங்க ஒண்ணு இருக்குது கருப்பி, இழுத்தானா வச்சுக்க போட்டு கீழே தள்ளி மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிருவா. ஒரு நாளைக்கு அதை அவுத்துறணும். எதுக்கு பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. பழி இப்படி தீர்த்துக்கிறது. பாயாசம் போட்டு பாய்சன் ஓடுறாது நீங்க, அதுல இருந்து தப்பிச்சுட்டு. நம்மனால முடியாதது ஏதோ இப்படி ஏதாவது ஒரு பெரிய மனசு வேணும். கேட்டுக்க. நாங்களும் வாயிலே சொல்லிட்டு போயிருவோம். என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கு இப்படின்ட்டு போயிருவோம். இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் பேசுறா செருப்பு குண்டி அடிப்பா. குறுக்கு புத்தி எல்லாம் எங்களுக்கு கிடையாதப்பா. குறுக்கு புத்தி போடுறாங்க, குறுக்கு புத்தி. நாங்களே டைரக்டா சொல்லிடுவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ஏதோ ஒண்ணு பண்ணி எங்களோட காரியத்தை நாங்க சாதிச்சுக்கிறோம்ல. சொல்லிக்கிட்டு இருக்கேன், யோசிக்கிறேன். அட மாடே, கொய்யால நீ என் கையால மன்றா போற. உன்னை இல்ல, அந்த மாட்டை சொன்ன கத்திட்டே இருக்குது. புடிச்சு கட்டுவா, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றதே. அந்த மாட்டை நீங்களே பிடிக்க மாட்டீங்க, வர மாட்டீங்களா? தெரியுது, நீ மூடு. எரும மாடு இருந்துச்சு, என்னாச்சு? எரும மாடு எரும மாடு எந்த நாள் உங்க வீட்ல எரும மாடு இருந்தது?
அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு கட்டிட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த எருமை மாடு என்னாச்சுன்னு தெரியல. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? எருமை மாடு ஒரு கணக்கு. ஆனா கொஞ்சம் கலரா இருக்கு, கருப்பா இருக்காது, நல்ல கலரா இருக்கு அந்த எருமை மாடு. நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களே எருமை மாடு. ஆமா, ஒரு எருமை மாட்டு இங்க இருந்து தள்ளி விட்டுட்டாங்க. ஒரு எருமை மாட்டை வாங்கிட்டு ஆமா, தள்ளி விட்டு 20-30 நாள் இன்னொரு எருமை மாடு வந்துருச்சு. அப்புறம் அதையும் மேய்க்க வேண்டாமா? என்ன அந்த எருமை மாடு கருப்பா இருக்கு, இந்த எருமை மாடு கலரா இருக்கு. அந்த எருமை மாடு தான் இப்ப வந்துட்டு இந்த வீட்டுக்காக உழைச்சு கொட்டிட்டு இருக்குது. எனக்கு கொட்டுச்சு, ஒன்னையும் கொட்டலையே, இன்னும் கலவை தான் கொட்டிட்டு இருக்குது. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. வீட்டுக்கு ஒன்று உழைச்சு கொட்டல, ஏதோ ஒண்ணு உழைக்குதா இல்லையா? நாயா உழைக்கிறதுக்கு உழைக்குதுங்கிற எந்த ஃபாரின் டாக்கா இந்தியன் டாக்கா? உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. சாணி போட்டு வச்சிருக்குதாரு. சரி, நான் போய் நானெல்லாம் வலிக்க மாட்டேன். நானுக்கு வலிக்கிட்டான்னு ஏக்க வந்தேன், நீ சொன்னங்காட்டி கண்டிப்பா வலிக்க மாட்டேன். பெரிய சோழர் பரம்பரை. வலிச்சா என்ன ஆயிரும்? உங்க பொண்ணான கை என்ன ஆக போகுது? அம்மாங்க வீட்டுக்கு வர்றதே நல்லா ஜாலியா அன்னிக்கிட்ட வேலை வாங்குறதுக்கு இங்க வந்துட்டு இருக்கிறது. உங்களுக்கு வேலை செய்யறதுக்கெல்லாம் நாங்க இங்க வந்துட்டு இல்ல. வந்து மாமியாருங்கள்ட்ட ஏதாவது 1-2 போட்டு கொடுத்துட்டு போயிட வேண்டியது. எங்க மாமியார் எங்களை போட்டு தள்ளுறது. நாங்கெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்லை. இப்ப நாங்க தான் டைரக்டா சொல்லிடுவோம், உங்களை மாதிரி ஆட ஊத்துறது பாயாசங்க. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நாங்க தான் டைரக்டா அங்க மோளை குச்சிக்குது, உளுந்து தொலைச்சிடாது, அப்புறம் உனக்கு நானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோன்னு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்படியாவது எனக்கு பண்ணு. நான் கீழே விழுந்து இப்படியே படுத்துக்கிறேன். வேணே விழுந்தாலும் விழுந்துக்க, நீ யாருன்ட்டு இருக்கிற? நீ வந்து எனக்கு வந்து கார்த்திகா என்னன்ற கார்த்திகா வீடியோ எடுத்துட்டு பேசிட்டு வந்துச்சுங்க. நான் அப்படியே கொஞ்சம் சோவா பேசிட்டு வந்தேன். முளைக்குச்சி இருந்தது தெரியல, உளுந்து எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு படுத்துக்குவேன். உனக்கு என்ன? அப்படியாவது படுத்தாவது எனக்கு நேரத்துக்கு சோறு கொண்டு வா கார்த்திகான்னு கேட்பேன், தண்ணி கொண்டு வா கார்த்திகான்னு கேட்பேன். அப்போ இப்படி டான்னு கொண்டு வந்து டான்னு எழுதி தான் கொண்டு வந்து கொடுப்பேன். ஸ்லைட்ல டான்னு எழுதி தான் கொண்டு வந்து கொடுப்பேன். அதுக்காகவாது உன்னை எங்க மாமியார் சொல்லிடுறேன், மாமியாரே இங்க வருங்க, உங்க பிள்ளைய போன் பண்ணி வர சொல்லிருங்க, எனக்கு வந்துட்டு உங்களால வேலை செய்ய முடியாது, அவளை போன் பண்ணி வர சொல்லி எனக்கு கொஞ்ச நாளைக்கு வேலை செய்ய சொல்லுங்கன்னு சொல்லுவேன். செய்யும் நல்லா இன்னொரு காலம் உடையாத காலம் உடச்சிச்சுன்னு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உடச்சு விட்டுட்டு போயிருவோம் வந்தோம்னா. சொல்ல முடியாது. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. பண்ணிடுவேன். யாருக்கு தெரிய போகுது?